தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா RRR திரைப்படம், அனிமல் திரைப்படம், KGF 2 திரைப்படத்தை வந்து பின்னுக்கு தள்ளி தற்போதைக்கு வசூல் வேட்டையை வந்து ஈடுபடுத்தி கொண்டு வருதுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 400 முதல் 500 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட புஷ்பா 2 திரைப்படம் வந்து 2 நாள்லேயே வந்து 400+ கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறதா வந்து படக்குழு வந்து தற்போதைய அறிவிப்புல வந்து வெளியிட்டிருக்காங்க. புஷ்பா 2 திரைப்படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் வந்து ஆங்காங்கே வந்து இருந்தாலுமே வந்து எதிர்மறை விமர்சனங்கள் வந்து இருந்தாலுமே புஷ்பா 2 திரைப்படத்துடைய மாஸ் கெட்டப்புக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளமே வந்து தற்போதைக்கு இருக்கிறத நம்ம வந்து கூறியாகணுங்க. புஷ்பா 2 திரைப்படத்தில் வந்து தெலுங்கு, கன்னட ரீதியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்றுக்கொண்டு வருதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். தமிழ், மலையாள ரீதியில் வந்து பெரிய வரவேற்பு இல்லாமல் கலவையான விமர்சனங்களை வந்து பெற்றாலுமே வந்து கன்னட ரீதியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்றுக்கொண்டு வருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இன்னைக்கு வரைக்குமே வந்து அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு விமர்சனத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத மாதிரி வசூலுமே வந்து எந்த ஒரு குறைபாடுமே வந்து தற்போதைக்கு வரைக்கும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 500 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்குனதில் 300 கோடி பட்ஜெட் வந்து அதாவது 300 கோடி ரூபாய் வந்து புஷ்பராஜ் ஆகிய அவருடைய அல்லு அர்ஜுனுக்கு வந்து சம்பளம் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. ராஷ்மிகா மந்தனாவுக்கு வந்து 10 கோடி ரூபாயும், ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து 8 கோடி ரூபாயும், 2 கோடி ரூபாய் வந்து ஸ்ரீலீலா அவங்க வந்து டான்ஸ் ஆடினதுக்காக வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 நிமிடங்கள், அதாவது 3 மணி நேரம் 20 நிமிடம் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடப்படுவதாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த திரைப்படத்துக்கான ஒரு நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை வந்து ஒரு 3 மணி நேரமாக இல்லைனா 2.25 மணி நேரமாக வந்து ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து திரைப்படத்துக்கு வந்து சின்னதாக வந்து ட்ரிம் பண்ணி சின்னதான கேரக்டரில் மாற்றிருந்தால் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா 2 முடிச்சிருந்தால் நல்லபடியாக இருந்திருக்கும். புஷ்பா 3 கான்செப்ட் இவங்க கொண்டு வந்தது அந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா 1 திரைப்படத்தை தொடர்ந்து புஷ்பா 2 திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பை வந்து நிறுத்திப்படுத்தப்படலைந்தாங்க நம்ம சொல்லியாகணும். அந்த வரிசையில் வந்து புஷ்பா 2க்கு வந்து எதிர்பார்ப்புகள் வந்து குறைஞ்ச நிலையில் வந்து புஷ்பா 3 படத்துக்குமே வந்து எதிர்பார்ப்புகள் வந்து குறையுமா இல்லையான்னு வந்து நம்ம சொல்லி தாங்க ஆகணும். ஏன்னா செகண்ட் பார்ட்டில் அந்த திரைப்படம் வந்து லேக் ஆனது காரணம் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக டூரேஷன் இருக்கிறதாங்க முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு விமர்சனத்தை வந்து முன்னுக்கு வச்சுருக்காங்க. 2021ஆம் ஆண்டு புஷ்பா முதல் பாகம் வந்து வெளியாயிருந்துங்க. அந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பாகத்துக்கு வந்து 200 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 400 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு புஷ்பா 2 திரைப்படம் வந்து தற்போதைக்கு வெளியாக இருக்குதுங்க. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசிலுடைய அருமையான நடிப்புக்கு வந்து எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளமே வந்து அந்த திரைப்படத்தை வந்து பார்த்தியாகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய அருமையான இசையமைப்பு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முதுகெலும்பாக இருந்துருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். பேன் இண்டியா திரைப்படமாக வந்து உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து வசூல் தற்போதைக்கு 400 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குது. புஷ்பா 2 திரைப்படத்துக்கு வந்து அவங்களுடைய கெட்டப்பு, அவங்களுடைய ஸ்டைலு, அவங்களுடைய மாஸ் அல்லு அர்ஜுனுக்காக வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து திரையரங்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக தாங்க போய் பார்க்குறாங்க. ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாலுமே வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து கலைவான விமர்சனங்கள் வந்து கிடைத்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து திரையரங்கில் வந்து குவிய தாங்க தொடங்குறாங்க. புஷ்பா 2 திரைப்படத்தை வந்து பார்த்துட்டு அந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.